ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் ரிலீஸ் ஆகி தேட்டரில் எல்லோரையும் எமோஷ்னலாக உருக வச்ச நம்ம அருள்நிதி சாரோட அருள்வான் படத்தோட முழு கதை விளக்கம் தான் பார்க்க போகிறோம். டைரக்டர் கணேஷ் விநாயகன் தேன் படத்துக்கு அப்புறம் ஒரு செம எமோஷ்னலான சோஷியல் ட்ராமாவை கொடுத்துருக்காரு. படத்தில் அருள்நிதி, ஆரவ், ரம்யா பாண்டியன், அப்புறம் பேபி கிருத்திகான்னு எல்லாரும் செமையாக நடிச்சிருக்காங்க. இது ஒரு உண்மை கதையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படமாக இருக்குது. ஒரு சின்ன பழங்குடியின பொண்ணோட படிப்பு கனவுக்காக ஒரு கலெக்டர் எப்படி சிஸ்டத்தை எதிர்த்து நிற்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. கதை செம வெயிட்டாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேளுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதை 1990ஆம் ஆண்டு தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அடர்ந்த மலை கிராமத்தில் ஆரம்பிக்குது. அங்கே காதர் அப்படிங்கிற பழங்குடியின மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. அந்த கிராமத்துக்கு ரோடு வசதியோ கரண்ட்டோ ஏன் ஒரு ஸ்கூல் கூட கிடையாது. அங்கே இருக்கிற பிள்ளைங்க படிக்கணும்னா 15 கிலோமீட்டர் காட்டு வழியில் நடந்து தான் டவுனுக்கே போகணும். இந்த கிராமத்தில் காந்தன், அவரோட மனைவி அமரவள்ளி, அவங்களோட செல்ல மகள் குறிஞ்சி எல்லாரும் வாழ்ந்துட்டு வராங்க. தேன் எடுக்கிறது, விவசாயம் பண்ணுறது, ரொம்பவே இயற்கையோடு இணைந்த எளிமையான வாழ்க்கை தான் அவங்களோடது. ஆனால் இவங்களோட நிம்மதியை கெடுக்கிறதுக்காகவே வரது தான் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் பாண்டியன் அப்படின்ற ஒரு கேரக்டர். செம கொடூரமான பயங்கரமான வில்லன் தான் இவன். அந்த காட்டு மக்கள் படிக்காதவங்க, ஏமாளிகள் அப்படிங்கிறத சாதகமாக வச்சுக்கிட்டு அவங்களோட வழிபாட்டு முறைகளை தடுக்கிறது, போய் கேஸ் போடுறதுன்னு நான் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறான். ஒரு கட்டத்தில் அந்த கிராமத்து தலைவரான குறிஞ்சியோட தாத்தாவை ஏமாற்றி கட்ட விரல் ரேகையை வாங்கி அவங்களோட பூர்வீக நிலத்தையே நைஸாக அபகரிச்சிட்றான். இந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் குறிஞ்சியோட தாத்தா மரண படுக்கையில் விழுந்துடுறாரு. அவர் சாகிறதுக்கு முன்னாடி குறிஞ்சிக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. நாம் ஏன் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை பார்த்து பயந்து கும்பிடு போடுறோம் தெரியுமா? ஏன்னா அவன் படிச்சிருக்கான், நாம் படிக்கலை. படிப்பு இல்லாததால் நம்மளை எப்படி ஏமாத்துறாங்க. நீ கண்டிப்பாக படிக்கணும், நம்ம ஜனங்க எல்லாருக்கும் படிப்பை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா இறந்து போயிடுறாரு. இந்த வார்த்தை அந்த சின்ன பொண்ணோட மனசில் ரொம்பவே ஆழமாக பதிஞ்சிடுது. குறிஞ்சி எப்படியாவது படிக்கணும் அப்படின்னு ஒரு வைராகியமாக ஒரு முடிவெடுக்கிறா. இதுக்கிடையில் குறிஞ்சி பெரிய மனுஷி ஆகிடுறா. அவங்க ஊர் வழக்கப்படி 5 கற்களை எரிஞ்சு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சடங்கு பண்ணுறாங்க. ஆனால் குறிஞ்சி எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம், எனக்கு படிப்பு தான் வேணும் அப்படின்னு தன்னோட சடங்கை தைரியமாக வேணான்னு சொல்லிடுறா. அவளோட அப்பா காந்தனும் அம்மா ஆரவல்லியும் அவளோட படிப்பு ஆசைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் விதி வலியது அப்படின்னு நம்ம பழமொழி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி வில்லன் பாண்டியனோட கொடுமைகளாலையும் அந்த காட்டு பகுதியோட கடுமையான சூழ்நிலையாலையும் குறிஞ்சியோட அம்மாவும் அப்பாவும் எதிர்பாராத விதமாக இறந்து போயிடுறாங்க. இப்போ குறிஞ்சி இந்த உலகத்தில் ஒரு தனி மனுஷியாக தான் நிற்க ஆரம்பிக்கிறா. அப்பா அம்மா 2 பேரையும் இழந்தாலும் குறிஞ்சி தாத்தாவுக்கு கொடுத்த தன்னோட வாக்கை மறக்காமல் எப்படியாவது தன்னோட ஊருக்கு ஒரு ஸ்கூலை கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு தனியாளாக தன்னோட காட்டிலேருந்து புறப்பட்டு டவுனுக்கு வரா. அங்கே தான் நம்ம கதையோட ஹீரோ மாவட்ட கலெக்டர் முத்துவேல், அதாவது நம்ம அருள்நிதி சார் அங்கே அறிமுகமாவார். ரொம்பவே நேர்மையான, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஒரு கண்டிப்பான அதிகாரி தான் நம்ம அருள்நிதி. கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வர்ற குறிஞ்சி கலெக்டரை நேரில் சந்தித்து அவளோட சொந்த காதர் மொழியில் அழுகையோடு பேசுகிறா. இந்த இடத்துல அவள் ஒரு டைலாக் மாதிரி சொல்லுவாள். அதாவது என்னென்னா, நான் இத்தனை வருஷமாக காட்டில் எத்தனையோ காட்டு மிருகங்களை நேருக்கு நேர் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு நாளும் பயம் வந்ததே இல்லை. ஆனால் இந்த சிட்டிக்குள்ளே கால் வச்சதுலேருந்து மனுஷங்களை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். இந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் நம்மளோட கலெக்டர் முத்துவேலோட மனசு ரொம்பவே கஷ்டப்படுது. அந்த சின்ன பொண்ணோட கண்ணீருக்கும் வைராகியத்துக்கும் பின்னாடி இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுட்டு அவளோட கிராமத்துக்கு எப்படியாவது ஒரு ஸ்கூல் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஆனால் இங்கே இருந்து தான் கதையோட செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்குது. ஒரு காட்டு கிராமத்தில் ஸ்கூல் கட்டுறது சாதாரண விஷயம் இல்லையே. நம்மளோட அரசாங்கம் அதுக்கு சரியான ஃபண்ட் கொடுக்குமா அப்படின்றதுமே பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இது காட்டு பகுதி அப்படிங்கிறதுனால என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அனுமதி வாங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்குது. சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவருக்கு அடுத்தடுத்து பல சிக்கல்களை ஏற்படுத்துச்சு. இது மட்டும் இல்லாமல் கூடவே வில்லன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பாண்டியன் அரசாங்க உயர் அதிகாரிகளை வச்சு கலெக்டருக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் தரான். கலெக்டர் ஆஃபீஸ் ஊழியரான சந்திரன், அப்புறம் பத்திரிகையாளர் தன்ராஜ், இவங்க மூலமாக நம்மளோட கலெக்டர் வர ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொன்றா சட்ட ரீதியாக எதிர்கொள்வார். ஸோ இந்த இடத்துல ஒரு சூப்பரான சீன் வரும். என்னென்னு பார்த்தோம்னா, குறிஞ்சி தான் கிராமத்துக்கு திரும்பும்போது அங்கே இருக்க ஒரு பெரிய மரத்தில் கீழே கொஞ்சம் ஹைட் கம்மியாக ஒரு பழம் தொங்கும். அதே சமயம் அந்த மரத்தோட ஹைட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சில பழங்கள்லாம் தொங்கிட்டு இருக்கும். அப்போ குறிஞ்சி அந்த பழம் பறிக்க போனவரை தடுத்து நிறுத்தி, கீழே இருக்கிற பழம் யானைகளுக்கும் மேலே இருக்கிற பழம் பறவைகளுக்கும் தான் படைக்கப்பட்டிருக்கு. மனுஷங்க நடுவில் மறைஞ்சிருக்க பழத்தை தான் தேடி சாப்பிடணும் அப்படின்றத சொல்ல வருவா. அதாவது இந்த உலகத்தில் நல்ல மனுஷங்க இருக்காங்க, ஆனால் அவங்கள நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல அவள் சொல்ல வருவா. ஸோ இந்த படத்தில் அந்த நல்ல மனுஷன் தான் நம்ம கலெக்டர் முத்துவேல் அவர்கள்.
கிளைமேக்ஸில் வில்லன் பாண்டியன் வைக்கிற எல்லா சதிகளையும் உடைச்சு தான் பதவியே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு கலெக்டர் முத்துவேல் அந்த மலை கிராமத்தில் அரசாங்க பள்ளியை கட்டி முடிச்சிருவார். குறிஞ்சி தான் கையாலேயே அந்த பள்ளிக்கூட ரிப்பனை கட் பண்ணி திறந்து வைப்பா. அவளோட தாத்தாவுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு அவளும் சந்தோஷப்படுவாள். அது மட்டும் இல்லாமல் அவள் ஊரில் இருக்க எல்லா குழந்தைகளையும் படிக்க வைக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னு ஒவ்வொன்றா செஞ்சு தர ஆரம்பிப்பாள். வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, நம்ம கற்றுக்கிட்ட கல்வியை தவிர அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ் சொல்லக்கூடிய படம் தான் இந்த அருள்வான். ஸோ என்னோடய ரிவ்யூ மொத்தத்தில் அருள்வான் வெறும் படம் மட்டும் இல்லை, இது ஒரு மிகச்சிறந்த பாடம். ஸோ இந்த ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்த்துட்டிங்களா இல்லை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்களா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்லேயே சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.